ஹலோ சக்சஸ்ஃபுல் பீப்புள், வெல்கம் டு சக்சஸ் ரூல்ஸ். நான் உங்கள் கார்த்தி. இன்னைக்கு பணக்காரங்களா இருக்கிற எல்லாருமே நம்மளே மாதிரி இல்லாம எப்படிடா பணத்தை மேனேஜ் பண்றாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? கண்டிப்பா யோசிச்சு பார்த்திருப்பீங்க. அப்படி அவங்களோட வெல்த்தை உருவாக்கவும் ஃபினான்ஷியல் சக்சஸை அடையவும் அவங்க என்னெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறத பத்தியும், எப்படி பணக்காரனாக மாற அவங்க என்னென்ன பழக்கங்களை ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். நம்ம பார்க்க போற இந்த பழக்கங்களை உங்களோட வாழ்க்கையில நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்றப்ப நிச்சயமா உங்களாலையும் பணக்காரனாக மாறிட முடியும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 1, ரீசெட் லாங் டேர்ம் கோல்ஸ். பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தை, அதாவது 10 வருஷத்துக்கு அப்புறம் நாம எப்படி இருக்கணும் அப்படிங்கிற நிலைமையை முன்னாடியே அவங்க தன்னோட விஷனா உருவாக்கிப்பாங்க. இப்படி அவங்க போற வழியை அவங்களே டிசைன் பண்றது மூலமா தான் எந்த கோலை அடையணும் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்கிறாங்க. ஆனா அந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ரோட் மேப்பை இவங்க முன்னாடியே டிசைன் பண்றதுனால தான் அவங்க தனக்கு ஏற்படுற தொந்தரவுகளை, அதாவது டிஸ்ட்ராக்ஷனை தவிர்த்து இம்பார்ட்டன்ட் டாஸ்க்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்றாங்க. இப்படி இம்பார்ட்டன்ட் டாஸ்க் அண்ட் லாங் டேர்ம் கோல்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணி அதன் மூலமா டிஸ்ட்ராக்ஷனை தவிர்க்கிறதுனால தான் அவங்க தன்னோட 5 வருஷத்தோடையோ அல்லது 10 வருஷத்தோட பினான்சியல் பிளான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே முடிவெடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி தன்னோட கோல்ஸுக்கு கட்டுப்பட்டு இருக்காங்க. நம்ம எல்லாரையும் மாதிரி பணக்காரங்க கோல்ஸை எழுதி வச்சோம் அதை அடையாம போனோம் அப்படின்னு இல்லாம தன்னோட கோல்ஸ் எல்லாமே ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு அவங்க எடுத்துக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் சரிதான். அவங்க எழுதி வச்ச கோல் எல்லாமே ஒழுங்கா அவங்க திட்டமிட்ட மாதிரியே போகுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். கண்டிப்பா இல்ல. ஏன்னா அவங்களுக்கும் தன்னோட கோல்ஸ் மேல சில பிரேக் டவுன்ஸ் வரத்தான் செய்யும். ஆனா அவங்க பிளான் போட்ட மாதிரி கோல்ஸ் போகலனாலும் கூட அந்த லாங் டேர்ம் கோல்ஸ் எல்லாத்தையுமே சின்னதா மாத்திப்பாங்க. இப்படி சின்னதா மாத்துறது மூலமா அவங்கனால அந்த கோல்ஸ்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ண முடியுது. இப்படி சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறதுனால தான் அவங்க தன்னோட மெயின் கோல்ஸ் கிட்ட திட்டமிட்டபடி போறாங்க. அதோட அதுல வெற்றி அடையவும் செய்யறாங்க. நம்பர் 2, பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். வாரன் பஃபெட்டை இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க உங்களோட வாழ்க்கையில பணக்காரனாக மாறணும் அப்படின்னா நீங்க செலவு பண்ணது போக மீதம் இருக்கிற பணத்தை சேமிக்க கூடாது. ஆனா அதுக்கு பதிலா சேமிச்சது போக மீதம் இருக்கிற பணத்தில தான் நீங்க செலவழிக்கணும்னு சொல்றாரு. ஆனா அது மட்டும் இல்லாம வாரன் பஃபெட் பல இடங்களில் காம்பவுண்டிங்கோட பவர் என்ன அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்காரு. நீங்க உங்களோட பணத்தை எவ்வளவு லாங் டேர்ம்ல முதலீடாவோ அல்லது சேமிப்பாவோ பண்றீங்களோ அந்த அளவு உங்களால் மிகப்பெரிய பணத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் ஃபர்ஸ்டே உங்களுக்கான பணத்தை தனியா எடுத்து வச்சு அதை லாங் டேர்ம்ல ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய முதலீட்டா உருவாக்கணும்னு சொல்றாரு. அண்ட் இது மூலமா நீங்க காம்பவுண்டிங்கோட பவரை உணர முடியும் சொல்றாரு. அண்ட் டேவ் ராம்சே அப்படின்ற பர்சனல் ஃபைனான்ஸ் எஜுகேட்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, முதல்ல நீங்களே உங்களுக்கு பே பண்றது தான் பினான்சியல் சக்சஸை அடையிறதுக்கான முதல் வழி அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்பர் 3, இன்வெஸ்ட் இன் themselves. பணக்காரங்க எல்லாருமே அவங்களோட திறமையை வளர்த்துக்கிறதுக்கான வேலையை எப்பயுமே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் திறமை, அறிவு, மனநிலை அப்படின்னு இது எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்றதுக்கான நேரத்தை இவங்க உருவாக்குறாங்க. இப்படி தன்னோட நேரத்தை இன்வெஸ்ட் பண்றது தான் இவங்களோட பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப்ல நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்பட காரணமா இருக்கு. தொடர்ந்து அவங்களோட அறிவை வளர்க்க நல்ல காலேஜ் கோர்ஸ், புக் வாசிக்கிறது, பாட்காஸ்ட் கேட்கறது, செமினார், வெபினார்ல பங்கெடுத்துக்கிறதுன்னு சொல்லி இது மாதிரியான எல்லா வேலைகளையும் இவங்க செய்யறாங்க. இப்படி தொடர்ச்சியா தன்னைத்தானே மேம்படுத்திக்கிறதுனால தான் அவங்க செய்யற வேலைகளை இன்னும் சிறப்பா செஞ்சு கொடுக்க முடியும்னு இவங்க நம்புறாங்க. இது மூலமா அவங்க இன்னும் நிறைய பணத்தை உருவாக்க முடியும்னு நினைக்கிறாங்க. நீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடியே அறிவை வளர்த்துக்க கத்துக்கணும் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தத்தை புரிஞ்சவங்களா பணக்காரங்க இருக்காங்க. நான் ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்கும் அதுல வளரவும் எப்பயுமே இவங்க முன்னுரிமை கொடுக்கறாங்க. அதுலயும் குறிப்பா அவங்களுக்கு புரியாத இல்ல தெரியாத விஷயங்களை கத்துக்கணும் அப்படின்னா அதிகமான கேள்விகளையும் இவங்க கேட்க தயங்க மாட்டாங்க. அவங்கள மாதிரியே மைண்ட் செட் கொண்ட ஒரு குழுவினரையோ இல்ல ஒரு நபரோடைய சேர்றதை மட்டுமே பணக்காரங்க விரும்புறாங்க. ஆனா இந்த மாதிரி எல்லாம் தன்னோட கம்யூனிகேஷனை விரிவுபடுத்தினாதான் தன்னோட பிசினஸ் இல்ல ரிலேஷன்ஷிப்பை முன்னேற்ற முடியும்னு நினைக்கிறாங்க. நம்பர் 4, லைவ் பிலோ தர் மீன்ஸ். பணக்காரங்க எல்லாருமே அவங்களுக்கு கிடைக்கிற பணத்துக்கும் கீழான ஒரு வாழ்க்கையை தான் முதல்ல வாழுவாங்க. அதாவது தனக்கான உடனடி ஆசைகளை விட நீண்ட நாளைக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய செல்வம் தான் முக்கியம்னு நினைப்பாங்க. இதனால தான் சேமிப்புக்கும் முதலீட்டுக்கும் தான் இவங்க முதல்ல முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்பவே ஒரு பொருளை வாங்காம அந்த பணத்தை சேமிச்சு தனக்கு தேவையான பொழுது அந்த பொருளை வாங்கலாம்ங்கிற எண்ணத்தை கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க. வாரன் பஃபெட் தான் 1958 வாங்கின ஒரு வீட்டில் தான் இப்போ வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவர் நினைச்சா மிகப்பெரிய ஒரு வீட்டையே வாங்க முடியும். ஆனா அந்த பணத்தை கூட எதில் முதலீடு பண்ணா தன்னோட லாங் டேர்ம் கோல்ஸை அடைய முடியுங்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பொருளை நீங்க வாங்குறீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு தேவையான பொருளை ஒரு நாள் சீக்கிரம் விற்க வேண்டியது வரும் அப்படின்னு இவர் சொல்றாரு. நம்பர் 5, பிரியாரிட்டைசிங் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சேவிங்ஸ்.
எவ்வளவு பணம் வந்தாலும் தனக்கான பணத்தை முதல்ல பணக்காரங்க எல்லாருமே ஒதுக்குறாங்க. அப்படி கிடைக்கிற பணம் மூலமா சேமிப்பையும் முதலீடையும் முன்னுரிமைப்படுத்துறாங்க. ஆட்டோமேட்டிக்கா செயல்படுற முதலீடு சேமிப்பு கணக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டமேட்டிக்கான வாழ்க்கையை இவங்க நடத்துறாங்க. இப்படி ஆட்டோமேட்டிக்கான செயல்முறையை ஏற்படுத்திக்கிறதுனால தான் தேவையில்லாத விஷயங்களில் தன்னோட பணத்தை செலவழிக்கிறதை இவங்க தவிர்க்கிறாங்க. உடனடி தேவைகளை பூர்த்தி பண்றதை விட நீண்டகால சேமிப்பும் முதலீடும் அவசியம் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது உலகத்தோட 8வது அதிசயம் அப்படின்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றாரு. இதை புரிஞ்சுக்கிறவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னும் புரிஞ்சுக்காதவங்க செலவு பண்றாங்க அப்படின்னு இவர் சொல்றாரு. ஸோ நீங்க பணக்காரனாக மாறணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா முதல்ல நீங்க இந்த காம்பவுண்டிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பணக்காரங்க எல்லாருமே பல வித்தியாசமான முதலீடுகளை பத்தியும் அது கொடுக்கிற ரிட்டர்ன்ஸை பத்தியும் கத்துக்கிறாங்க. இப்படி கத்துக்கிறது மூலமா பணத்தை முதலீடுகளில் இழக்காம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்றாங்க. அதே மாதிரி பேசிவா இன்கமை கொடுக்கக்கூடிய சில வேலைகளிலும் இவங்களோட நேரத்தை இவங்க முதலீடு பண்றாங்க. அதாவது வாடகை விடுறது, டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ்ல முதலீடு அப்படின்னு இப்படியெல்லாம் தன்னோட பேசிவ் இன்கம்மை இவங்க சம்பாதிக்கிறாங்க. நம்பர் 6, ஹேவ் மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம். பணக்காரங்க கிட்ட அதிகமான பணம் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே அவங்க கிட்ட பலவிதமான இன்கம் சோர்ஸ் இருக்கிறது தான். அவங்க ஒரே ஒரு பணம் வரும் வழியை மட்டும் நம்பி இருக்கிறது இல்லை. ஆனால் அதுக்கு பதிலாக பல வகையிலும் அவங்களோட இன்கம் சோர்ஸை அவங்க விரிவுபடுத்திப்பாங்க. முதல்ல ஒரு தொழிலை உருவாக்கி அதன் மூலமா ஒரு சர்வீஸை கொடுக்கறது தான் அவங்களுக்கான முதல் இன்கமா இருக்குது. ரெண்டாவதா தொழில் மூலமா வர்ற பணத்தை ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது தான் அவங்களோட 2வது வருமானமா இருக்குது. மூணாவதா ஏதோ ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணி தன்னோட வருமானத்தை பெருக்கிக்கிறாங்க. இப்படி பல வகையிலும் சம்பாதிக்கிறதுனால தான் அவங்களோட ஃபினான்ஷியல் லைஃபை பேலன்ஸ் பண்ண முடியுது. நம்பர் 7, லிவரேஜ் டெப்ட். கடன் அப்படிங்கிறத இங்க இருக்கிற எல்லாரையும் மாதிரி பணக்காரங்க பார்க்க மாட்டாங்க. இந்த கடனையே அவங்களோட வெல்த்தை உருவாக்க பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா ரியல் எஸ்டேட்டை சொல்லலாம். ஒரு வீட்டை வாடகைக்கு கொடுக்கறதுக்கு முதல்ல அந்த வீட்டை காசு கொடுத்து வாங்குறாங்க. இப்படி மற்றவங்களோட பணம் மூலமா தன்னால பெரிய பணத்தை உருவாக்க முடியும்னு நம்புறாங்க. இப்படி அவங்களோட முதல் கேபிட்டல் அமௌண்ட் மூலமா பணத்தை தொடர்ந்து இவங்க உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. தேவையில்லாத செலவுகளை செய்யறதுக்காக பணக்காரங்க கடன் வாங்க மாட்டாங்க. இந்த கடனையே ஒரு பொறுப்பாகவும் சிறப்பாகவும் கையாளுறதுனால தான் பணத்தை இவங்க தொடர்ந்து உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. குறிப்பா கடனை அடைக்கிறதுக்கான ஒரு சிறந்த பிளானையும் இவங்க உருவாக்கி வச்சிருப்பாங்க. இந்த வீடியோல பார்த்த 7 பழக்கங்கள் மூலமா ஒருத்தரால கண்டிப்பா பணக்காரனாக மாற முடியும். சோ நீங்க இந்த 7 பழக்கங்களில் எதை ஃபாலோ பண்ணலாம்னு இருக்கீங்கறத நம்ம சேனல் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் இதே போல ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கார்த்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.